மற்றொரு அண்மை செய்தி, பஞ்சாமிர்தம் குறித்து பேசியது சர்ச்சையான நிலையில் கைதான இயக்குனர் மோகன் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் அகிலா. பழனி பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு பரப்பியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி திரைப்பட இயக்குனர் மோகன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு மீதான விசாரணையின் போது நீதிபதி பரத சக்கரவர்த்தி அவர்கள் சில கருத்துக்களையும் சில உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கின்றார். அது என்னவென்று பார்க்கலாம். நீதிபதி பரத சக்கரவர்த்தி அவர்கள் அந்த மனு விசாரணையின் போது அவர்கள் எழுப்பிய கேள்விகள் என்னவென்று பார்த்தோம் என்றால், மனுதாரர் வாய்ச்சொல் வீரராக இல்லாமல் எந்த ஒரு தகவலையும் தெரிவிப்பதற்கு முன் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும், உறுதிப்படுத்தாமல் எந்த தகவலையும் கூறக்கூடாது என கருத்து தெரிவித்திருக்கின்றார். மனுதாரர் பழனி பஞ்சாமிர்தம் குறித்து கருத்து தெரிவித்த சம்பந்தப்பட்ட சமூக வலைதளத்தில் மன்னிப்பு கேட்டு பதிவிட வேண்டும் எனவும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பிரபல தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழ்களில் ஒவ்வொன்றிலும் தமிழகம் முழுவதும் இந்த விவகாரத்தில் மன்னிப்பு கேட்டு விளம்பரமாக வெளியிட வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. மேலும் பல்வேறு நிபந்தனைகளுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பிரபல திரைப்பட இயக்குனரான மோகன் பழனி முருகன் கோவில் பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு படைப்பதாக அவர் மீது பழனி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்து கடவுள்கள் மீது நம்பிக்கை உள்ள நான் ஒரு முருக பக்தர் எனவும், பழனி முருகன் கோவில் பஞ்சாமிர்தம் குறித்து எந்த விதமான அவதூறுகளை நான் பரப்பவில்லை, செவிவழி செய்தியாக நான் கேள்விப்பட்டதையே பேசியதாகவும், என் மீது வேண்டுமென்றே பொய்யான புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், பழனி காவல்துறையால் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என மோகன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜராகி வாதிட்ட அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவன் மனுதாரர் பிரபல தமிழ் திரைப்பட இயக்குநராக உள்ளதாகவும், சமூக வலைதளத்தில் பிளவு ஏற்படுத்த வேண்டும் என்றே பழனி பஞ்சாமிர்தத்தில் கருத்தடை மாத்திரை கலக்கப்படுவதாக பொய்யான குற்றச்சாட்டை உண்மைத்தன்மை உறுதி செய்யாமல் சமூக வலைதளங்களின் மூலமாக கருத்து தெரிவித்துள்ளார். இவர் மீது சமயபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இவரை கைது செய்து நீதிமன்றம் உத்தரவின் பேரில் பிணையில் வெளியே வந்துள்ளதாகவும், தொடர்ந்து இதுபோன்ற அவதூறு கருத்துக்களை பதிவிடும் இவர் மீது இவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். அப்போது நீதிபதி மனுதாரர் வாய்ச்சொல் வீரராக இல்லாமல் எந்த ஒரு தகவலையும் தெரிவிப்பதற்கு முன்பு உறுதிப்படுத்த வேண்டும் எனவும், உறுதிப்படுத்தாமல் எந்த தகவலையும் தெரிவிக்க கூடாது, உண்மையிலேயே பழனி கோவில் மீது அக்கறை இருந்தால் பழனி கோவிலுக்கு சென்று அங்கு தூய்மை பணி மேற்கொள்ளலாம், அல்லது பழனி பஞ்சாமிர்தம் தயாரிக்கும் இடத்தில் சென்று கூட 10 நாட்களுக்கு சேவை செய்யும் நோக்கில் பணியாற்றலாம் எனவும் கருத்து தெரிவித்த நீதிபதி மனுதாரர் பழனி பஞ்சாமிர்தம் குறித்து கருத்து தெரிவித்த சம்பந்தப்பட்ட சமூக வலைதளத்தில் மன்னிப்பு கூற வேண்டும், பிரபல தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழ்கள் ஒவ்வொன்றில் தமிழகம் முழுவதும் இந்த விவகாரம் தொடர்பாக மன்னிப்பு கேட்டு விளம்பரமாக வெளியிட வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி பல்வேறு கடும் நிபந்தனைகளை விதித்து 3 வார காலத்திற்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் உள்ளிட்ட அந்த நிபந்தனைகளுடன் முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை அன்பு நீதிபதி பரத சக்கரவர்த்தி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அகிலா, முழு விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.